Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம Zuha kitchenல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பிடி கொழுக்கட்டை எப்படி ஈஸியா சுலபமா செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம Zuha kitchen ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த நான் செய்யற ரெசிபியை வந்து மறக்காம வீட்ல செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து அரிசி மாவு எடுத்துர்க்கேன். கடையில வாங்குன மாவு தான் எடுத்துர்க்கேன். 300 கிராம் எடுத்துர்க்கேன். 400 கிராம் வெல்லம் எடுத்துர்க்கேன். ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு 300 கிராம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏலக்காயையும் சேர்த்து நல்லா அந்த வெல்லத்தை கரைய விட்டுறலாம். ஆக்சுவலா வந்து 300 கிராமுக்கு 300 கிராம் வெல்லம் எடுத்தா போதும். எங்க வீட்ல ஸ்வீட்ஸ் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுறனால நான் வந்து 400 கிராம் எடுத்துர்க்கேன். நீங்க உங்களுக்கு 300 கிராமே போதுமா இருந்தா விட்டுடுங்க. அப்புறம் ஒரு கடாயில 2 ல இருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நெய் சேர்த்துட்டு தேங்காய் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிரலாம். உங்களுக்கு துருவலா வேணும்னா துருவலா சேர்த்துக்கோங்க. நம்ம இப்படி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்க்கையில வந்து நல்லா அது கடிப்படும் வாயில அந்த கொழுக்கட்டை சாப்பிடையில. இப்போ நம்ம அந்த அரிசி மாவையும் இந்த தேங்காயோட சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. நம்ம இப்போ காய்ச்சி வச்சிருக்க அந்த வெல்ல தண்ணியை இந்த அரிசி மாவுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிரலாம். பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இந்த மாவு வந்து பிசைஞ்சிரலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க வெல்ல தண்ணியையும் ஊத்தி பிசைஞ்சிரலாம் இப்போ. இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து பிசைஞ்சிரலாம். இப்போ இது ஃபுல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இது கொஞ்ச நேரம் ஆற விடலாம். இப்போ இது வந்து கை பொறுக்குற சூடுக்கு வந்துருச்சு. கையில நெய் தடவிட்டு பாருங்க இந்த மாதிரி உருட்டி பார்த்தா இந்த மாதிரி உருளணும். இது கரெக்டான பதம். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா கையில நெய் தடவிட்டு ஒரு குட்டியான ஒரு பால் ஷேப்ல எடுத்து உருட்டிட்டு இந்த மாதிரி உருட்டி நம்ம வந்து 4 விரல்களை வச்சு அழுத்தம் கொடுக்கணும். இங்க பாருங்க இந்த மாதிரி அழுத்தணும்னா நம்ம விரல் அச்சு அதுல படியணும். அதான் பிடி கொழுக்கட்டை. பாருங்க இப்போ பேலன்ஸ் இருக்க மாவையும் நம்ம அதே மாதிரி இட்லி தட்டுல வச்சு ரெடி பண்ணிரலாம். இட்லி தட்டுல நெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதுல ஒண்ணொண்ணா அடுக்கி வச்சிரலாம். பாருங்க இந்த மாதிரி அழுத்தி ஷேப் கொடுக்கணும். இப்போ கொழுக்கட்டைலாம் பிடிச்சு ரெடி ஆயிருச்சு. இட்லி தட்டுல அடுக்கியாச்சு. இப்போ இத குக்கர்ல வச்சு நம்ம வந்து ஆவி காட்டிரலாம். குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. இட்லி குக்கர். இத வந்து ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள வேக வச்சிரலாம். பாருங்க ஒரு பிடி கொழுக்கட்டை வெந்திருச்சு. இப்போ இதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறின பிறகு நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். பாருங்க ஒரு சூப்பரான பிடி கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா நம்ம வீட்ல செஞ்சாச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம Zuha kitchen Subscribe பண்ணிடுங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். Thank you.